வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்கா 3 கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சீச்சு பண்ணுறோம். சின்ன உருளைக்கிழங்கா 3 எடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப பெருசாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றோட போதும். இப்போ பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். மல்லித்தலை, 1 பச்சை மிளகாய், இதில் பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு, மிளகாத்தூள். நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம். கடலை மாவு, நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன். இதில் மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இப்போ உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயை குடிக்கும் பக்கோடா. அதனால் நல்லா அதில் இருக்க அந்த சாறு அப்படி புழிஞ்சு விட்ருங்க. நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் உருளைக்கிழங்குல இருக்க அந்த நீர் சத்துமே போதும். இந்த அளவுக்கு பிடிக்க வந்தால் போதும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். போட்ட உடனே கிண்டி விட்டுறாதீங்க, உடஞ்சி போயிடும். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை அதிகமாக வச்சிங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி போயிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் வடையை போட்டுக்கிட்டு இருக்காமல் டக்குன்னு இதை போட்டு டீயை போட்டு கொடுத்துடலாம். இதில் இஞ்சியும் புதினாவும் நறுக்கி போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சில பேருக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்காது. புதினா நைஸாக நறுக்கி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.